படை பயிற்சி மையத்தின் 2ஆம் நிலை காவலர் தேர்வு பிசி மற்றும் இந்தியன் நேவி மற்றும் ஏர்ஃபோர்ஸுக்கான ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளது. நேரடி பயிற்சி பெற விரும்பும் மாணவர்கள் ஆன்லைன் வகுப்புகள் சேர்ந்து பின்னர் லாக்டவுன் நிறைவடைந்த பிறகு எங்கள் பயிற்சி மையத்தை நேரடியாக அணுகி பயிற்சி பெறலாம். மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம் மாணவர்களே, என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் வகையில் என்னுடைய பெயர் வி வேணுகோபால். நான் உயிரியல் பாடம் எடுக்க வந்திருக்கேன். ஓகேங்களா, பாடத்தை ஆரம்பிச்சிடலாங்களா? ரைட். நம்மளுடைய சிலபஸில் முதல்ல பார்த்தீங்கன்னா உயிரியலில் மனித உடலில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை, மனித உடலில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை எத்தனை சொல்ல முடியுங்களா? 206. இதே எலும்புகளினுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா குழந்தைகளில் எலும்புகளின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 306. நீங்கள் கேட்கலாம், குழந்தைகளில் 306 இருக்கக்கூடிய எலும்புகள் பெரியவர்கள் எப்படி 206 குறைஞ்சதுன்னா, குழந்தைகள் வளர வளர எலும்புகள் ஒன்றாக இணைந்து எண்ணிக்கையில் குறைந்துவிடும். ஆக கேள்வியின் மீண்டும், மனித உடலில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை என்று கேட்டால் 206, குழந்தைகளில் எலும்புகளின் எண்ணிக்கை 306. அடுத்த கேள்வி போலாங்களா? உடலின் நீண்ட எலும்பு எது? நம் உடலில் காணப்படும் நீண்ட எலும்பு. நீண்ட எலும்பு என்ன பேருங்க? தொடை எலும்பு. அந்த தொடை எலும்பினுடைய அறிவியல் பெயர் ஃபீமர் என்பதாகும். ஃபீமர். ஓகேங்களா? அடுத்தது, மனித உடலில் உள்ள கடினமான எலும்பு எது? மனித உடலிலே கடினமான எலும்பு அப்படின்னா கீழ்த்தாடை எலும்பு. கீழ்த்தாடை எலும்பு மிக கடினமான எலும்பாகும். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒழுங்கற்ற வடிவத்துடன் கூடிய நீண்ட எலும்பு தொடரின் பெயர் என்ன? ஒழுங்கற்ற வடிவிலுள்ள நீண்ட எலும்பு தொடர். எலும்பு தொடர் என்ன இருக்கு? ஆன்சர் முதுகெலும்பு. முதுகெலும்பு. சரிங்களா? அதை முள்ளெலும்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. முள்ளெலும்புகள், முதுகெலும்பு அல்லது முள்ளெலும்புகள். இதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒழுங்கற்ற வடிவில் உள்ள நீண்ட எலும்பு தொடர் முதுகெலும்பு அல்லது முள்ளெலும்பு, முதுகெலும்பானது முள்ளெலும்புகளால் ஆனது. 26 எலும்புகள் காணப்படும் பெரியவர்கள். யாரில்? பெரியவர்களில். சரிங்களா? அதே சிறியவர்களில் பார்த்தீங்கன்னா 33 எலும்புகள் காணப்படும். ஓகேங்களா? சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீண்ட எலும்பு சொன்னோம், தொடை எலும்பு, அதனுடைய பெயர் ஃபீமர். அப்போ மிக சிறிய எலும்பு எது? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிக சிறிய எலும்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறிய எலும்பு அப்படின்னு பார்த்தோம்னா செவியில், காதில் இருக்கக்கூடிய எலும்பு ஸ்டேபிஸ் என்பதாகும். ஸ்டேபிஸ். அதாவது நம்மளுடைய காதில் பார்த்தீங்கன்னா 3 மிக சிறிய எலும்புகள் இருக்குது. அவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 எலும்புகள் செவி சிற்றெலும்புகள் அப்படின்வாங்க. செவி சிற்றெலும்புகள். அந்த செவி சிற்றெலும்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலியஸ், இன்கஸ் மற்றும் ஸ்டேபிஸ் என்பதாகும். சரிங்களா? இந்த 3 எலும்புகளில் மிக சிறிய எலும்பு ஸ்டேபிஸ். ஆக நீண்ட எலும்பு தொடை எலும்பு, மிக சிறிய எலும்பு ஸ்டேபிஸ் ஆகும். அடுத்தது, மனித எலும்பு மண்டலம். இதை 2ஆ பிரிப்பாங்க. எப்படி? மனித எலும்பு மண்டலம். அச்சுச்சட்டகம். 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 அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இணையுறுப்பு சட்டகம். இணையுறுப்பு சட்டகம். சட்டகம். மனித எலும்பு மண்டலத்தில் காணப்படும் 2
பிரிவுகள் அச்சு சட்டகம், இணையிருப்பு. அச்சு சட்டம்னா மைய அச்சில் இருக்கிறனால அது அச்சு சட்டகம்ன்றோம். அந்த அச்சு சட்டகத்தில் 3 பகுதியில் காணப்படும். ஒன்று மண்டையோடு, மூணாவது பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு தொடர், அடுத்தது பார்த்தீங்கன்னா மண்டையோடு விலா எலும்புக்கூடு, மனித எலும்பு மண்டலம் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அச்சு சட்டகம், அச்சு சட்டகத்தில் எது வரும்? மண்டையோடு, அடுத்தது விலா எலும்புக்கூடுன்னா அது இது பாருங்க, இது வந்து பெக்டோரல் கீடில்வாங்க, இதை பெல்விக் கீடில்வாங்க. அதாவது தோள்பட்டை எலும்பு, இடுப்பு எலும்பு வளையம். இந்த தோள்பட்டை எலும்பையும் இடுப்பு எலும்பு வளையத்தையும் தான் நம்ம விலா எலும்புக்கூடுன்றோம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா முதுகில் இருக்கக்கூடிய முதுகெலும்பு தொடர். ஆக மண்டையோடு, விலா எலும்புக்கூடு, முதுகெலும்பு தொடர், இது 3 எதில் வருது? அச்சு சட்டகம். உடலின் மையத்தில் காணப்படுவதால் அச்சு சட்டகத்தில் என்று சொல்கிறோம். அடுத்தது பார்த்தா இணையுறுப்பு சட்டகம். இணையுறுப்பு சட்டகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 2 பகுதியில் வரும். ஒன்று கை எலும்புகள், மற்றொன்று கால் எலும்புகள், கை கால் எலும்புகள். அது இல்லாமல் இணையுறுப்பு சட்டகத்தில் மார்பு வளையங்கள் மற்றும் இடுப்பு வளையங்கள், மற்றும் இடுப்பு வளையங்கள் இது 2 எதில் வந்துட்டு? இணையுறுப்பு சட்டகம். சரிங்களா? முகத்தில் பெரிய எலும்பு எது? இப்போ உடலில் பெரிய எலும்பு எது? தொடை எலும்பு இல்லைங்களா? நம் உடலில் மிகப்பெரிய எலும்பு தொடை எலும்பு, ஃபீமர்னு சொன்னோம். முகத்தில் பெரிய எலும்பு கீழ்த்தாடை எலும்பு. ஆக முகத்தில் பெரிய எலும்பு கீழ்த்தாடை எலும்பு எனப்படும். சரிங்களா? அடுத்தது தசைகள். ஸோ தசைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல 3 வகையான தசைகள் காணப்படுகின்றன. என்னென்ன சொல்ல முடியுங்களா? நம் உடலில் காணப்படும் 3 வகையான தசைகள்: எலும்பு தசைகள், எலும்பற்ற தசைகள் மற்றும் இதய தசைகள் எனப்படும். இதய தசைகள் என்ன வேறுபாடு தெரியுங்களா? எலும்பு தசை என்னன்னா, எலும்பற்ற தசைன்னா எந்தெந்த தசையெல்லாம் எலும்போடு ஒட்டி இருக்குதோ அதுக்கு எலும்பு தசைகள் பேர். உதாரணத்துக்கு இப்போ கை கால் இங்கே இருக்கிற தசையெல்லாம் என்ன தசைகள்? எலும்பு தசைகள். எலும்போடு தொடர்பு இல்லாத தசைகள் எலும்பற்ற தசைகள். உதாரணத்துக்கு நம்மளுடைய செரிமான மண்டலம் இருக்குது, உணவு மண்டலம். ஸோ அதுலேயே தசையாலானது தான், பட் ஆனால் அது எலும்போட தொடர்பு இருக்குதா? அது எலும்பற்ற தசைகள். இதய தசைகள். இதய தசை வந்து இது 2க்கும் முற்றிலும் மாறுபட்டது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எலும்பு தசைகளுக்கு இன்னொரு பேர் என்னதுன்னா இயக்க தசைகள், எலும்பற்ற தசைகள் இயங்கு தசைகள். இயக்க தசைனா இயங்கு தசைன்னா அது நாம் இயக்குவதால் அதுக்கு இயக்க தசைன்னு பேர். நாம் இயக்குறோம் பாருங்க, இந்த தசை நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. எலும்பற்ற இப்போ உணவு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தசையை நம்ம கண்ட்ரோல் பண்ண தானே இயங்குவதால் அதுக்கு என்ன பேருங்க? தானாகவே இயங்குவதால், நம் கட்டுப்பாட்டில் இல்லாமல் தானே இயங்குவதால் அது எலும்பற்றதால் அது தானே இயங்குவதால் இயங்கு தசைன்றோம். அடுத்தது இதய தசைகள். இந்த இதய தசை வந்து இந்த 2 தசையினுடைய அமைப்பையும் கலந்து காணப்படும் அமைப்பாகும். அனிச்சை செயல், அதாவது தானாகவே துடிக்கக்கூடிய அமைப்புடையது. இந்த எலும்பு தசைக்கு இன்னொரு பேர் வரி தசை என்று பெயர். வரி தசை. அப்போ எலும்பற்ற தசைக்கு வரியற்ற தசை. எலும்பு தசை அல்லது இயக்க தசை அல்லது வரி தசைகள். ஏன்னா அந்த தசையில் வரிகள் காணப்படும். இந்த மாதிரி இதான் வரிகள். எலும்பற்ற தசைகள் இந்த மாதிரி வரி இருக்காது. வேறுபாடு தெரியுதுங்களா உங்களுக்கு? எலும்பு தசையில் என்ன இருக்கு? வரிகள் காணப்படுகின்றன. எலும்பற்ற தசையில் வரிகள் காணப்படுவதில்லை. இதுதான் தசைகள். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மனிதனுடைய உணவு மண்டலம். மனித என்ன எடுத்துக்கலாம்? உணவு மண்டலம். உணவு மண்டலம்னா என்ன சொல்லணும்? நம்ம செரிமான மண்டலம் அப்படின்றோம் நம்ம, இல்லைங்களா? அந்த செரிமான மண்டலத்தில் மனித உணவு மண்டலத்தின் நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மீட்டர்.
9 மீட்டர் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? 30 அடி. அப்போது நம்ம சிந்திச்சு பார்க்கணும், மனித உடலுடைய அந்த உணவு பாதை எவ்வளோ நீளமாக இருக்குது. எதுக்கு அந்த அளவுக்கு நீளமாக இருக்குன்னா அப்போ தான் செரிமானம் நடைபெற்று முடிவதற்கு ஏதுவாக இருக்குது. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி மனித உடலில் காணப்படும் பல்வேறு வகை மண்டலங்கள் யாவை? மனித உடலில் உள்ள மண்டலங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செரிமான மண்டலம் இல்லைங்களா? உணவு செரிமானம் அடையுது. அடுத்தது என்ன மண்டலம் இருக்கு அப்படின்னா சுவாச மண்டலம். அப்புறம் இரத்த சுழற்சி மண்டலம் இருக்குங்களா? இரத்த சுழற்சி மண்டலம். 4வது கழிவு நீக்க மண்டலம். கழிவு நீக்கம்னா சிறுநீரகம், ரத்தத்திலிருந்து கழிவு பொருட்களை வெளியேற்றுகிறது. இதயம், இரத்த குழாய்கள் இருக்குது, தமனிகள், சிரைகள். சுவாசம்னா நுரையீரல். செரிமான மண்டலம்னா இரைப்பை எல்லாம் சொல்கிறோம். அடுத்தது வேற என்ன மண்டலம் இருக்குது? நரம்பு மண்டலம், மூளை, நியூரான்கள் இதெல்லாம் கலந்துதான் என்ன மண்டலம்? நரம்பு மண்டலம். அடுத்தது எலும்பு மண்டலம். வேற என்ன மண்டலம் இருக்கு நம்ம உடம்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளமில்லா சுரப்பிகள் மண்டலம் இருக்குது. நாளமில்லா சுரப்பிகள் மண்டலம். ஏன்னா சுரப்பிகள் 2 வகைப்படும், நாளமுடைய சுரப்பி, நாளமில்லா சுரப்பிகள். ஸோ அந்த நாளமில்லா பிட்யூட்டரி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ நாளமில்லா சுரப்பிகளின் தலைவன் சொல்லுவாங்க. ஆக நாளமில்லா சுரப்பிகள் மண்டலம். வேற என்ன மண்டலம் இருக்கும்? இனப்பெருக்க மண்டலம் இல்லைங்களா? விந்தகம் ஆண்கள்ல, பெண்கள்ல வந்து அண்டகம், இனப்பெருக்க உறுப்புகள். கரெக்டுங்களா? அது வந்து இனப்பெருக்க மண்டலம். அடுத்தது இன்னும் கூட ஒரு மண்டலம் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு மண்டலம். அதாவது இம்யூன் சிஸ்டம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா? இம்யூன் சிஸ்டம் எனக்கூடிய நோய் எதிர்ப்பு மண்டலம். இது நம் உடலில் காணப்படும் பல்வேறு வகை மண்டலங்கள். இப்படி கூட சொல்லாமா பாருங்க, நாம் வந்து பல செல் உயிரிகள். நம் உடல் வந்து பல கோடி செல்களால் ஆனது. 1 மில்லியன் எவ்வளோ தெரியுங்களா? 1 மில்லியன்னா 10 லட்சம். இதை கூட வினாக்களில் கேட்கலாம் உங்களுக்கு. கரெக்டுங்களா? பேசிக் அடிப்படையாக கேட்பாங்க. 1 மில்லியன் என்பது எவ்வளோ? 1 மில்லியன் இது என்பது 10 லட்சத்தை குறிக்கும். சரி, 1 பில்லியன் என்பது எவ்வளோ? 1 பில்லியன் என்பது 100 கோடி. உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா இந்தியாவோட மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 1.3 பில்லியன் சொல்லுவாங்க. அப்போ 130 கோடி கடந்து போயிருக்கு. உலக மக்கள் தொகை அப்படின்னு கேட்டால் 7 பில்லியன் வரும். அப்போ 700 கோடியெல்லாம் கடந்தாச்சு எப்போ இல்லைங்களா? இருந்தாலும் அப்போ நம்ம இந்த வேறுபாடை தெரிஞ்சுக்கணும். என்னன்னா மில்லியன்னா 10 லட்சம், பில்லியன்னா 100 கோடி. ஸோ பல நம் உடல் என்பது பல பில்லியன் பல பில்லியன் செல்களால் ஆனது இல்லைங்களா? அந்த செல்கள்லாம் ஒன்றா சேர்ந்து திசுக்களாக மாறும். செல்களின் தொகுப்பு திசுக்களின் தொகுப்பு தான் உறுப்பு இல்லைங்களா? உறுப்புகள்லாம் ஒன்றா சேர்ந்து, பல்வேறு வகை உறுப்புகள் ஒன்றா சேர்ந்து உறுப்பு மண்டலங்கள். இப்போ படிச்சு பாருங்க, உறுப்பு மண்டலம். உறுப்பு மண்டலங்கள்லாம் ஒன்றா சேர்ந்தது உயிரினம். இப்போ உதாரணத்துக்கு இப்படி சொல்லலாமா, நாம தான் ஒரு உயிரினம் இல்லைங்களா? நாம் ஒரு உயிரினம். நம்ம உடலானது பல்வேறு உறுப்பு மண்டலங்களால் ஆனது. இதை பார்த்தோம் பாருங்க. உதாரணத்துக்கு செரிமான மண்டலம் எடுத்துக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு வாய், உணவு குழாய், இரைப்பை, சிறுகுடல், பெருகுடல். இப்போ ஒரு உறுப்பில் பாருலாம், இரைப்பை எடுத்துக்கிறோம். இரைப்பையில் பல்வேறு வகை திசுக்கள் காணப்படும் இல்லைங்களா? தசை திசு இருக்குது, ரத்த திசு இருக்குது, எபிதிலியல் செல்கள் திசு இருக்குது இல்லைங்களா? அப்போ அந்த திசு எவற்றால் ஆனது? செல்கள். அப்போ நம்ம இப்படி ரிவர்ஸில் சொல்லி பாருங்க, உடல் செல்களால் ஆனது, செல்களின் தொகுப்புக்கு திசுக்கள் என்று பெயர். பல்வேறு வகையான திசுக்கள் ஒன்று சேரும்போது அது உறுப்பாக மாறுகிறது. பல்வேறு உறுப்புகள் ஒன்று சேர்ந்து உறுப்பு மண்டலமாக மாறுகிறது. பல்வேறு வகை உறுப்பு மண்டலங்கள் ஒன்று சேர்ந்து என்னது? உயிரினம் மாற்றம் அடைகிறது. சரிங்களா? இதை பார்த்து ரைட். இப்போ அடுத்த ஒரு வினா என்னன்னு கேட்டிங்கன்னா, அடிக்கடி தேர்வில் கேட்ட கேள்வி, உணவு பாதையும் சுவாச பாதையும் இருக்குது நம்ம உடம்புல இல்லைங்களா? அப்போ நம்ம
உணவு விழுங்கும் போது அது சுவாச பாதைக்கு அந்த உணவு சென்று விடாமல் தடுப்பது எது? மீண்டும் ஒரு முறை கேள்வி பார்க்கலாங்களா? நாம் உணவை உட்கொள்ளும் பொழுது அந்த உணவு கவலமானது சுவாச பாதைக்கு செல்லாமல் தடுப்பது எது? உணவு கவலம் சுவாச பாதைக்கு சென்று விடாமல் தடுப்பது எது? தடுப்பது எது? என்ன தெரியுங்களா? எபிக்ளாட்டிஸ். என்ன சொல்லுவாங்க? எபிக்ளாட்டிஸ். உணவு பாதையையும் சுவாச பாதையையும் பிரிப்பது, முக்கியமாக உணவு பாதையிலுடைய உணவு காலம் சுவாச பாதைக்கு சென்று விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பின் பெயர் எபிக்ளாட்டிஸ் ஆகும். அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்கலாங்களா? அந்த செரிமான பாதையில் உள்ள மிக பிரதான உறுப்பு எதுன்னு சொல்லலாம். ஒரு 4 பதில் கொடுக்கலாங்களா? வாய், உணவுக்குழல், இரைப்பை, சிறுகுடல், பெருகுடல். இதில் மிக முக்கியமான உறுப்பு எது? இரைப்பை. செரிமான பாதையில் பிரதான உறுப்பு எது? பிரதான உறுப்பு டேஷ் ஆகும். என்ன சொன்னோம்? இரைப்பை. சரி, அடுத்த வினா போலாங்களா? அடுத்த வினா பார்த்தீங்கன்னா செரிமான சுரப்பிகள். செரிமான சுரப்பிகள். இப்போ வீட்டில் மிக்சி அல்லது கிரைண்டரில் நீங்கள் அரிசி போடுறீங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த சுவிட்ச் ஆன் பண்ண பிறகு அந்த கிரைண்டர் மிக்ஸி ஓடுது, அந்த அரிசி என்ன ஆகுது? மாவா மாறுது இல்லைங்களா? அது மாதிரி நம்ம வாய்க்குள்ளே உணவை செலுத்துகிறோம். அந்த உணவானது சிறிது நேரம் கழித்து அது செரிமானம் அடையுது. ஸோ அப்போ அந்த அரிசி மாவா மாறத்துக்கு கிரைண்டரில் கல் உரசிச்சு இல்லைங்களா? அது மாதிரி நம்ம உடம்புல நாம் சாப்பிட்ட உணவை செரிக்கக்கூடிய சுரப்பிகள் எது? அது ரொம்ப தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? செரித்தல் எங்கே ஆரம்பிக்குது தெரியுங்களா? செரித்தல் தோங்கும் இடம் வாயில் ஆரம்பிக்குது. நம்ம வாயில் பார்த்தீங்கன்னா 3 ஜோடி உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படுகின்றன. கரெக்டுங்களா? அப்போ செரிமான சுரப்பிகளில் முதல் எது? உமிழ்நீர் சுரப்பி. அடுத்தது கொஞ்சம் அப்படியே இறங்கலாமா? இரைப்பை ஆண்ட வரும். என்ன? இரைப்பை சாறு. இரைப்பை சாறு. இதான் நம்மளுடைய வயிறுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வயிற்றுக்குள்ளார என்ன சுரக்கும்? இப்போ கிணத்துலேருந்து ஊற்று வர மாதிரி இந்த இரைப்பையினுடைய உட்புற சுரங்கள்லேருந்து இரைப்பை சாறு சுரக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்லீரல்லேருந்து பித்த நீர் சுரக்கும். பித்த நீர் எங்கிருந்து சுரக்கும்? கல்லீரல். அடுத்தது கணையம் ஒரு உறுப்பு இருக்குது இல்லைங்களா? மீண்டும் அந்த டயக்ராம் வரைகிறேன், கொஞ்சம் கவனிங்க. ரைட், இது நம்மளுடைய வாய், உணவுக்குழல், இரைப்பை தொடர்ந்து வருது சிறுகுடல். இந்த இரைப்பைக்கு கீழே காணப்படக்கூடிய இலை போன்ற அமைப்பு தான் என்னன்னு சொல்கிறோம்ப்பா? கணையம் அப்படின்வாங்க இல்லைங்களா? அப்போ அந்த கணையத்தில் சுரப்பது கணைய நீர். ஏன் இப்படி ஒரு கேள்வி வினா கேட்கக்கூடாது? கணையம் நம் உடலில் எங்கு காணப்படுகிறது? எங்கு காணப்படுகிறது? இரைப்பைக்கு கீழ். என்ன வடிவில் காணப்படும்? இலை வடிவத்தில் காணப்படும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா கணையத்தால் சுரக்கப்படும் நீருக்குன்னு பேர் கணைய நீர். அடுத்ததை பார்த்தீங்கன்னா சிறுகுடல் சுரப்பு. சிறுகுடல் சுரப்பு அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறுகுடல் சுரப்புன்றது என்ன கேட்டிங்கன்னா, இப்போ இது வாய், உணவு குழல், இரைப்பை, சிறுகுடல் இல்லை, அப்படி சிறுகுடல் இப்படி வருது. இப்படி வரும்போது இந்த சிறுகுடலினோட உட்புற சோர்கள்லையும் செரிமான நொதிகள் சுரக்கும். நொதின்னா என்னங்க பேருங்க? நொதின்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? என்சைம்னு இல்லைங்களா? இப்போ சொன்ன மாதிரி இருக்குது, கிரைண்டரில் கல்லோட கல் உரசிச்சு அரிசி மாவாச்சு. அது மாதிரி நம்ம உடம்புல நீங்கள் சாப்பிட்ட சாதம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு எதிராக காரணம்னா என்சைம். அந்த என்சைம் இன்னொரு பேர் நொதிகள். அந்த நொதிகளை சுரக்கக்கூடிய அமைப்புகள் தான் இவையெல்லாம். எது? உமிழ்நீர் சுரப்பி, இரைப்பை சாறு, பித்த நீர், கல்லீரல் செல்களால் சுரக்கப்படுகிறது, கணைய நீர் மற்றும் சிறுகுடல் சுரப்பு. இவையே நம்ம உடலில் காணப்படும் செரிமான சுரப்பிகள் ஆகும். சரிங்களா? மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா இரத்த சுழற்சி மண்டலம் அப்படின்னு பார்த்தோம். அதில் வந்து இதயம் இருக்குது, அப்புறம் இரத்த குழாய்கள் இருக்குது. இரத்த குழாய்கள், அந்த இரத்த குழாய்கள் 3 வகைப்படும். என்னென்ன தெரியுமா உங்களுக்கு? இதுதான் மெயின். 3 வகை இரத்த குழாய்கள் யாவை? அவை 1 தமனிகள், சிரைகள், 3வது தந்துகிகள். தமனி என்பது எப்பவுமே எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க? தமனி தங்கமான,
அதாவது தமனி என்ற இரத்த குழாய் எப்பொழுதுமே ஆக்சிஜன் நிரம்பிய இரத்தத்தை இதயத்திலிருந்து உடலில் எல்லா பகுதிகளுக்கும் எடுத்து செல்லும். எல்லா பகுதிக்கும் எடுத்து செல்லும். புரிஞ்சுங்களா? தமனி என்பது ஆக்சிஜன் நிரம்பிய சுத்தமான இரத்தத்தை இதயத்திலிருந்து உடலின் அனைத்து பகுதிகளுக்கு எடுத்து செல்லும். சிறை வந்து இந்த ரை போட்டு பாருங்க. சிறை யாரு? சிறை, ஜெயில், கைதி அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப சிறையில் யார் இருப்பாங்க? கெட்டவங்க இருப்பாங்க. அப்ப சிறை என்பது கெட்ட ரத்தத்தை எடுத்துன்னு போகும். கெட்ட ரத்தம் என்பது கார்பன் டை ஆக்சைடு நிரம்பிய ரத்தத்தை எங்கிருந்து எடுத்துக்கிறோம்? உடலின் எல்லா பகுதிகளிலும் இருந்து எங்கே கொண்டு வரும்? இதயத்துக்கு கொண்டு வரும். இதயத்தில் எடுத்துன்னு போறது தமனி, இதயத்துக்கு கொண்டு வர்றது சிறை. சரிங்களா? மிக சிறிய ரத்த குழாய்களுக்கு என்ன பேர்னா தந்துகிகள். சைஸே வேணும்னே சின்னதா போட்டிருக்கேன் பாத்தீங்களா? ஆக மிக சிறிய ரத்த நாளங்களுக்கு என்னவென்று பெயர்? தந்துகிகள். இப்படி கூட கற்பனை பண்ணலாம் நீங்க. இது தமனி அல்லது சிறை. இதுல இருந்து இப்படி கை பிரியுது. இப்போ இதனுடைய சைஸை விட இது சின்னதாக தான் இருக்கு இல்லைங்களா? இப்படி கற்பனை பண்ணுங்க. இது தமனிகள், அப்ப இது தந்துகிகள். அல்லது இது சிறை நினைச்சு பாருங்க. சிறை, தந்துகி. அப்ப தமனி சிறையை காட்டிலும் மிக சிறியது எது? தந்துகிகள். அது வந்து துணி தைக்கிற நூல் இருக்கு பாருங்க, அதை விட மெல்லிசா இருக்கும். புரியுதா? பல ஆயிரம் கிலோமீட்டர் நம்ம உடம்புல வியாபிச்சிருக்குது. எது? இப்படி கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? செரிமான மண்டலத்தின் முக்கிய உறுப்பு இரைப்பை. சுவாச மண்டலத்தின் முக்கிய உறுப்பு என்ன பார்த்தோம்? நுரையீரல். ரத்த சுழற்சி மண்டலம் மிக முக்கிய உறுப்பு நம்ம நினைச்சுட்டு இருப்போம் இதயம்னுட்டு. யாருதா? தந்துகிகள். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். உடலில் எல்லா இடத்துக்கும் வியாபகம், எங்க கொத்தனாலும் ரத்தம் வருது, எல்லா இடத்துலையும் இருக்குது. எது? தந்துகிகள். எனவே தந்துகிகள் என்பது சரியான பதில். சரிங்களா? அடுத்தது இன்னொரு கேள்வி. சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு என்ன? எழுதலாமா? அப்படி சிறுநீரகம் எவற்றால் ஆனது சொல்ல முடியல? சிறுநீரகம் இப்பதான் பார்த்தோம் நம்ம. இதுதான் சிறுநீரகம். பார்த்தோமா இல்லையா? சிறுநீரகம் பார்த்தோம். என்ன பார்த்தீங்க? கழிவு நீக்க மண்டலம் பார்த்தோம். வலது சிறுநீரகம், இட சிறுநீரகம். இப்போ இந்த சிறுநீரகம் எவற்றால் ஆனது சொல்ல முடியுமா? நெப்ரான்கள். அப்போ சிறுநீரகத்தின் அடிப்படை மற்றும் செயல் அலகு என்னது? நெப்ரான்கள். அதே போல நரம்பு மண்டலத்தின் அடிப்படை மற்றும் செயல் அலகு என்னதுங்க? நியூரான்கள். ஆக சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு நெப்ரான், நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அலகு நியூரான். சரிங்களா? அடுத்த கேள்வி போலாமா? நாடி துடிப்பு. பல்ஸ் பார்க்குறாங்க இல்லைங்களா டாக்டரு? பல்ஸு. அப்போ அந்த நாடி துடிப்பு மனிதனில் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை துடிக்கும்னு நினைக்கிறீங்க? 72 முதல் 80 முறை துடிக்கும். ஹார்ட் பீட் அதை சொல்கிறான். இதே துடிப்பு தான் நம்ம இங்கே உணர முடியும். இப்படி டாக்டர் வந்து இப்படி பல்ஸ் நாம கூட இப்படி பிடிச்சு பார்க்கலாம். நம்ம வலது கை வச்சுட்டு இடது கை இப்படி வச்சிங்கன்னா அந்த பல்ஸ் உணர முடியும் நம்மளால. இப்படி பாருங்க இப்படி வச்சிங்கன்னா பல்ஸ் உணரலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடத்துக்கு வந்து 72லேருந்து 80 முறை துடிக்கும். இது சாதாரண ஓய்வு நிலையில் இருக்கும்போது. இதே நீங்கள் ஓடிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு டென்ஷனாக இருக்கிறீங்க, அப்போ வந்து 72 80 இருக்காது, 100 110 கூட அதிகமாகிடும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற நேரத்தில். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அதிகமாக இருக்கும் இதய துடிப்பு, 100க்கு மேலே இருக்கும். அதனால தான் குழந்தைங்க துருத்துன்னு இருக்காங்க. அவங்களோட கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு ஆண்களுக்கு. புரியுதுங்களா? அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஏன்னா ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு அதிகம் இதய துடிப்பு. பெண்களை காட்டிலும் குழந்தைகளுக்கு அதிகம். குழந்தைகளை காட்டிலும் வயிற்றில் இருக்கிற வளர்கிற குழந்தைக்கு, கருவில் வளர்கிற குழந்தைக்கு இதய துடிப்பு இன்னும் அதிகம். ஸோ இதை சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி வினாக்கள் வந்தாலும் நம்ம சந்திக்க தயாராக இருக்கும். விலங்கு எந்த அளவுக்கு சீரியஸாக இருக்குதோ அந்த அளவுக்கு இதய துடிப்பு அதிகமாக இருக்கும். இப்போ திமிங்கலம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடத்துக்கு ஒரு முறை தான் துடிக்கும். நினச்சி பாருங்க. அதே ஒரு சில விலங்குகள் மிக சிறிய விலங்கு இருக்கும், ஒரு நிமிடத்துக்கு 500 1000 10000 முறை துடிக்கிற விலங்குகள்லாம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? விலங்கு எந்த அளவுக்கு சீரியஸாக இருக்குதோ அந்த அளவுக்கு இதய துடிப்பு. இப்போ சிட்டுக்குருவி கேள்விப்பட்டிருப்பீங்க. சிட்டுக்குருவியோட இதய துடிப்பு பயங்கரமாக துடிக்கும். இன்னும் சிட்டுக்குருவியோட சிறியதாக இருக்கக்கூடிய எவ்வளோ விலங்குகள் இருக்கு இல்லைங்களா? அப்போ அதெல்லாம் இதய துடிப்பு நிமிடத்துக்கு அதிகமாக இருக்கும். பொதுவான உண்மை என்ன? விலங்குகள் பெரிதாக ஒரு நிமிடத்திற்கு இருக்கக்கூடிய இதய துடிப்பின் அளவு குறையும். சிறிய விலங்குகளில் இதய துடிப்பின் அளவு அதிகமாக இருக்கும். நாடி துடிப்பு ஒரு நிமிடத்துக்கு 72 முதல் 80 முறை ஆச்சுங்களா? அடுத்தது இது ஒரு கேள்வி கேட்கலாமா? நம் உடலின் கட்டுப்பாட்டு மையம் எது?
நம் உடலின் கட்டுப்பாட்டு மையம். கட்டுப்பாட்டு மையம் நம்ம உடம்பை கண்ட்ரோல் பண்ணுறது மையம்னா நேராக வயிறு சொல்லக்கூடாது. அப்போ என்ன சொல்லலாம்? நம்மளுடைய உடலை கண்ட்ரோல் பண்ணுறது மூளை. மூளை தானே கண்ட்ரோல் பண்ணுது. வகுப்பை கவனிக்கலாமா, நோட்ஸ் எழுதலாமா, இதெல்லாம் சொல்கிறது உத்தரவு கொடுக்குறது யார்? மூளையின் கட்டுப்பாட்டில் தான் நம்ம உடலே இயங்குகிறது. எனவே உடலின் கட்டுப்பாட்டு மையம் மூளை. இது சொல்லும்போது இன்னொன்று சொல்லணுமே, யாருனா தோணுதா? என்ன தோணுது? ஒரு செல்லின் கட்டுப்பாட்டு மையம் எது? செல்லின் கட்டுப்பாட்டு மையம் எதுங்க? செல் உட்கரு. உட்கரு இப்படி போடலாமா? செல் உட்கரு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு செல் என்பது நம் உடல் பல கோடி செல்களால் ஆனது. ஆனால் அந்த செல்லை கண்ணால் பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ எப்படி பார்க்க முடியும்? நுண்ணோக்கி வழியாக தான் பார்க்க முடியும் இல்லைங்களா? நுண்ணோக்கியில் 2 வகை இருக்குது இல்லையா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் எனக்கூடிய கூட்டு நுண்ணோக்கின்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம பள்ளிகள் எல்லாம் வச்சுருப்பாங்க, அதில் லேப் டெக்னீஷியன் இந்த லேப்ல எல்லாம் வச்சுருப்பாங்க, ரத்த பரிசோதனை நிலையங்கள் எல்லாம். அது வந்து கூட்டு நுண்ணோக்கி, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னுவாங்க. அதில் நீங்கள் இந்த செல்லை பார்க்க முடியும், அவ்வளோதான். செல்லு உட்கரு பார்க்க முடியும். இது அடுத்தது மின்னணு நுண்ணோக்கின்னுவாங்க, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். அப்போ அந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உட்கரு தவிர மற்ற பல நுண்ணுறுப்புகளையும் காண்பிக்கும். கரெக்டா? ஸோ அப்போ நுண்ணோக்கிகள் 2 வகைப்படும். ஒன்று காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் எனக்கூடிய கூட்டு நுண்ணோக்கி. கூட்டு நுண்ணோக்கி. இன்னொன்று எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், மின்னணு நுண்ணோக்கி. மின்னணு நுண்ணோக்கி. இதில் எது மிக நுண்ணிய பொருட்களையும் காணக்கூடியது? எது? மின்னணு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் தான். இது வந்து 3000 மடங்கு பெருசு பண்ணுதுன்னா இது 10 லட்சம் 20 லட்சம் மடங்கு பெருசு பண்ணும். சிந்திச்சு பாருங்க. அப்போ எது பெஸ்ட்டு? மின்னணு நுண்ணோக்கி தான். மிக நுண்ணிய துகள்களையும் காண உதவும், நுண்ணுறுப்புகளையும் காண உதவும். ஆக உடலின் கட்டுப்பாட்டு மையம் மூளை, செல்லின் கட்டுப்பாட்டு மையம் உட்கரு. அதனுடைய பொருள் என்ன? ஒரு செல்லின் அனைத்து செயல்களையும் கட்டுப்படுத்துவது டேஷ் ஆகும், உட்கரு ஆகும். எப்படி உடலின் அனைத்து செயல்களையும் மூளை கட்டுப்படுத்துகிறதோ அதே போன்றே ஒரு செல்லின் அனைத்து செயல்களையும் கட்டுப்படுத்துவது டேஷ் ஆகும், உட்கரு ஆகும். சரி, இப்போ நம்ம மூளையில் பல்வேறு தகவல்களை நம்ம சேமிச்சு வைக்கிறோம் இல்லைங்களா? எவ்வளோ தகவல்னா படிக்கிறது மட்டும் நினச்சிக்காதீங்க இல்லையா? அப்பா அம்மாவை ஞாபகம் வச்சுக்கிறோம், இவங்க தான் அப்பா, இவங்க தான் அம்மா, குழந்தைகள், பார்க்கக்கூடிய இடங்கள், சிந்திக்கக்கூடிய விஷயங்கள். அது மாதிரி பார்த்தீங்கன்னா மனித மூளை அதிக அளவு சேமித்து வைக்கக்கூடிய தகவல்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 100 மில்லியனுக்கும் மேல். அந்த அளவுக்கு நம்ம மூளைக்கு கெப்பாசிட்டி இருக்குதான். அப்போ கேள்வி எழுதிக்கலாமா? மனித மூளை எழுதிக்கோங்க. மனித மூளையால் சேமிக்கக்கூடிய தகவல்களின் எண்ணிக்கை 100 மில்லியனுக்கும் மேல். அவ்வளோ விஷயங்களை நம்மளால நினைவுபடுத்தி வச்சுக்க முடியுமா? 100 மில்லியனுக்கும் மேல். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமது சுற்றுச்சூழல். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூழ்நிலை மண்டலத்தின் வகைகள். இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி சுற்றுச்சூழல் என்பது என்ன? நாம் வாழிடத்தையும் நம்மை சூழ்ந்து இருக்கிற இடத்தையும் படிக்கத்தானே பேர் சுற்றுச்சூழல் பேர். இப்போ அந்த சூழ்நிலை மண்டலத்தின் வகைகள் படம். சூழ்நிலை மண்டலம் என்பது என்ன? இது முதல்ல தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? இப்போ நாம் வாழக்கூடிய இந்த பூமி என்பதே ஒரு மிகப்பெரிய சூழ்நிலை மண்டலம். அந்த சூழ்நிலை மண்டலம் என்பதுன்னா சூழ்நிலை மண்டலத்தின் 3 முக்கிய கூறுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சூழ்நிலை மண்டலத்தின் 3 கூறுகள். அந்த 3 கூறுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் பார்த்தீங்கன்னா சூழ்நிலை மண்டலத்தின் 3 முக்கிய கூறுகள் யாவை? அந்த 3 கூறுகள் யாவை என்னன்னா பார்த்தீங்கன்னா, உற்பத்தியாளர்கள், நுகர்வோர். 3 கூறுகள் யாவை? ஸோ அந்த 3 கூறுகள் யாவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தியாளர்கள், நுகர்வோர், சிதைப்பவை. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? உற்பத்தியாளர்கள் யாரை சொல்லணுமோ? தாவரங்கள் தானே உணவு தயாரிக்குது, அதனால் உற்பத்தியாளர்கள். நுகர்வோர்கள் யாரை சொல்லணுமோ? விலங்குகள். அடுத்து சிதைப்பவைன்னு யாரை சொல்லுவோம்? இப்போ இந்த தாவரங்கள் விலங்குகள்லாம் இறந்து போன பிறகு என்ன ஆகுது?
மண்ணோட மண்ணாக மட்குது. அப்போது அந்த மண்ணோட மண்ணாக மட்க செய்வது எது? நிலை மாற்றம் அடைய செய்வது எது? பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள். பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள். ஆக இந்த பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகளுக்கு என்னென்னு பேர்? சிதைப்பவை. விலங்குகளுக்கு நுகர்வோர், தாவரங்களுக்கு உற்பத்தியாளர்கள். ஆக இப்போ நாம் ஒரு கேள்வி கேட்குறோம், இந்த பூமியில் இந்த 3 இருக்குதா இல்லையா? அப்போ பூமி என்பது, பூமி பந்து என்பது ஒரு டேஷ் சூழ்நிலை மண்டலமாகும். இந்த பூமியானது எண்ணற்ற சூழ்நிலை மண்டலங்களால் ஆனது. ஒரு குளம் இருக்குது, ஒரு குளத்தாண்ட போகிறீங்க, பாண்டு. ஒரு குளத்தில் போனால் இந்த 3 இருக்கா? தண்ணியில் பாசிகள்லாம் மிதக்குது, தாவரங்கள், மீன்கள், தாவர விலங்குகள், மிதவை உயிரிகள் இருக்குது, விலங்குகள் இருக்குது. அடுத்தது பாக்டீரியா, பூஞ்சைகள் இருக்குது. அப்போ தன்னைத்தானே அது நிலைநிறுத்திக் கொள்கிறது. இதுவே டேஷ் எனப்படும் சூழ்நிலை மண்டலத்தின் 3 கூறுகளாகும். முறையே உற்பத்தியாளர்கள், நுகர்வோர்கள் மற்றும் சிதைப்பவை. சரிங்களா? அடுத்தது இந்த சூழ்நிலை மண்டலத்தின் வகைகள். சூழ்நிலை மண்டலத்தின் வகைகள். சூழ்நிலை மண்டலத்தின் வகைகள் யாவை அப்படின்னா, ஒன்று செயற்கையான சூழ்நிலை மண்டலம், இன்னொன்று இயற்கையான சூழ்நிலை மண்டலம். இல்லையா? இந்த செயற்கையான சூழ்நிலை மண்டலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை 2ஆக பிரிக்கலாம். நம்ம என்ன 2ஆக பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலவாழ் அடுத்தது நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறோம். நிலவாழ் சூழ்நிலை மண்டலத்துக்கு உதாரணம் ஒரு வயல்வெளி, மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு வயல், நெல் வயல் எடுத்துக்கலாம். நீர்வாழ் சூழ்நிலை மண்டலத்துக்கு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் வளர் தொட்டி. மீன் வளர் தொட்டி சொல்லமா இல்லைங்களா? இல்லையா? ஒரு மீன் தொட்டியில் மீன் வளர்க்குறீங்க வீட்டில், அது செயற்கையாக தான் செய்கிறோம். நம்ம தொட்டியை உருவாக்கி அதில் மீனை விட்டு வளர்க்குறோம், செயற்கை மேலே உணவெல்லாம் கொடுத்து நம்ம வளர்க்குறோம். அதே மாதிரி நம்ம ஒரு நிலம் நீங்கள் வச்சுருக்கீங்க, செயற்கையாக நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க? நல்ல இதில் வளர்க்குறீங்க. அடுத்தது இயற்கை சூழ்நிலை மண்டலம் எடுத்துக்கலாம். இயற்கை சூழ்நிலை மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பி இதிலே சொன்னது போல நிலவாழ் மற்றும் நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம். நிலவாழ் சூழ்நிலை மண்டலம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபாரஸ்ட், ஒரு காடு எடுத்துக்கலாமா? காடு இயற்கையானது தானே, இயற்கையிலேயே அந்த தாவரங்கள் எல்லாமே இருக்கிற விலங்குகள்லாம் கிடக்குது. நீர்வாழ் நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு கடல் கூட எடுத்துக்கலாம் இல்லையா? அதுவும் இயற்கையிலே அமைஞ்சது தான். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் கூட மனிதனால் தோண்டப்பட்ட குளங்கள் இருக்குது, மனிதனால் வெட்டப்பட்ட ஏரி. ஆக குளம், ஏரி இதெல்லாம் கூட இதில் வந்துடும். நீர்வாழ் செயற்கை, ஏன்னா மனிதனால் உருவாக்கப்பட்டது. இயற்கையாக அமைஞ்சதில் நிலவாழ் சூழ்நிலை மண்டலம் காடு, நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம் கடல். எடுத்துக்கலாங்களா? சரி. அடுத்தது சூழ்நிலை மண்டலத்தின் கூறுகளை இப்படியும் பிரிக்கலாம். நம்ம சூழ்நிலை மண்டலத்தின் கூறுகள். அதை ஏன் நம்ம இப்படி பிரிக்கக்கூடாது? உயிரற்ற கூறுகள், உயிருள்ள கூறுகள் பிரிக்கலாமா இல்லையா? உயிரற்ற கூறுகள் மற்றும் உயிருள்ள கூறுகள். உயிருள்ள கூறுகள் எது வரும்? தாவரங்கள் இல்லைங்களா, விலங்குகள், மனிதர்கள், இதெல்லாம் உயிருள்ள கூறுகள் வந்துடும். உங்களுக்கே தெரியும். நுண்ணுயிரிகள் கூட சேர்த்துக்கலாம். நுண்ணுயிரிகள்னால் பாக்டீரியாக்கள், வைரஸ்கள், பூஞ்சைகள், கரெக்டுங்களா, ஒரு செல் விலங்குகள், இதெல்லாம் வந்துடும். உயிரற்ற கூறுகளில் திருப்பி நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். சூழ்நிலை மண்டலத்தின் உயிரற்ற கூறுகள் பார்த்தீங்கன்னா எப்படி ரெண்டாக பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இயற்பியல் காரணிகள் மற்றும் மண் சார்ந்த காரணிகள். இயற்பியல் காரணிகள் மற்றும் மண் சார்ந்த காரணிகள் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். மண் சார்ந்த காரணிகள் அப்படி ரெண்டாக பிரிக்கிறோம். இதை அழிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? இப்போ இந்த இயற்பியல் காரணிகளில் எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளி, வெப்பம், காற்று, இதெல்லாம் இயற்பியல் காரணிகள் வரும். மண் சார்ந்த காரணிகள் எது வரும்?
அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணின் கூறுகள். மண்ணின் கூறுகள், கூறுகள் என்ன? மண்ணில் இருக்கக்கூடிய பொருட்கள், அங்கக மற்றும் அனங்கக பொருட்கள். மண்ணில் உள்ள காற்று, எந்த அளவுக்கு காற்று இருக்குது மண்ணுக்குள்ளார, அதை பொறுத்து அமையும். அடுத்தது மண்ணின் ஈரப்பதம். மண்ணில் ஈரப்பதம், ஈரப்பதம். ஸோ இதெல்லாம் வந்து எதில் வந்துடுது? மண் சார்ந்த காரணிகள். இயற்பியல் காரணிகள் ஒளி, வெப்பம் மற்றும் காற்று. மண் சார்ந்த காரணிகள் மண்ணின் கூறுகள், மண்ணில் உள்ள காற்று மற்றும் மண்ணின் ஈரப்பதம். சரிங்களா? ரைட். சரி, அடுத்த நான் தொடரலாமா? நம்ம இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டா, கேள்வி மீன்கள் மற்றும் நீரில் வாழக்கூடிய விலங்குகளை காட்சிப்படுத்தும் இடத்துக்கு என்னன்னு பேர்? கேள்வி மீண்டும் பாடி வாசிக்கிற கேளுங்க. தண்ணீரில் காணப்படும் மீன்கள் மற்றும் நீர்வாழ் விலங்குகளை காட்சிப்படுத்தும் இடத்திற்கு என்னவென்று பெயர்? கேள்வி எழுதிக்கலாம். மீன்கள் மற்றும் நீர்வாழ் விலங்குகளை, மீன்கள் மற்றும் நீர்வாழ் விலங்குகளை விலங்குகளை காட்சிப்படுத்தும் இடம். காட்சிப்படுத்தும் இடம். காட்சிப்படுத்தும் இடத்துக்கு என்னன்னு பேரு? ஆங்கிலத்தில் சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடுது. என்ன சொல்ல வேண்டிய நம்ம? அக்வாரியம். அக்வாரியம் இல்லையா? ஆனா அது தமிழ் வார்த்தை நீர்வாழ் காட்சியகம். நீர்வாழ் காட்சியகம். நம்ம அக்வாரியம் போயிருப்போம் எங்கன்னா. இப்போ கடல் சார்ந்த, இப்போ இந்த கேரளாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அக்வாரியம் மாரி இருக்குது. கடலுக்கு உள்ள, கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய நீர்வாழ் விலங்குகளை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய கண்ணாடி தொட்டிகளில் கடல் நீரை செலுத்தி அந்த கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய நீர்வாழ் விலங்குகளை இங்கே வச்சு பொதுமக்கள் பார்வைக்கு வைப்பாங்க. அப்போ பொதுமக்கள் கடலுக்கு அடியில் போய் பார்க்காமலே, கடலுக்குள்ளே போகாமலே, வெளியே இருந்து அந்த கண்ணாடி தொட்டியில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான விசித்திரமான மீன்களை கண்டு ரசிக்கிறாங்க. ஓ, இத்தனை வகையான மீன்கள் கடலுக்கு அடியில் இருக்குதா அப்படின்னு பார்த்து வியக்கிறாங்க. ஸோ அப்படி போய் பார்க்குறாங்க இல்லைங்களா? அதுக்கு தானே பேர் அக்வாரியம் அல்லது நீர்வாழ் காட்சியகம் என்று பெயர். சரிங்களா? அடுத்த கேள்வி போலாமா? சரி, அதே எப்படி நீர்வாழ் இது சொன்ன இல்லைங்களா, அதே மாதிரி கேள்வி மாற்றிடலாமா? நிலவாழ். கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான் மாறுது. நிலவாழ் விலங்குகளை காட்சிப்படுத்தும் இடம். நீர்வாழ் விலங்குகளை காட்சிப்படுத்தும் இடத்துக்கு அக்வாரியம் அல்லது நீர்வாழ் காட்சியகம். அப்போ நிலவாழ் விலங்குகளை காட்சிப்படுத்தும் இடத்துக்கு என்ன பிரிக்கலாம்? நிலவாழ் காட்சியகம். நிலவாழ் காட்சியகம். நம்ம ஜூ போயிட்டு வரோன்றோம் இல்லையா? வண்டலூர் ஜூ பெஸ்ட், அவள் தான். இப்போ வண்டலூர் ஜூ என்பது என்னது? நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நிலவாழ் காட்சியகம். ஏன்னா நிலத்தில் வாழக்கூடிய விலங்குகளை அங்கே காட்சிப்படுத்திருக்காங்க. அங்கே போனீங்கன்னா சிங்கம், புலி, சிறுத்தை, கரெக்டுங்களா? அதெல்லாம் உங்களுக்கு கூண்டில் அடைச்சிக்காம. ஸோ அப்போ அது நிலவாழ் காட்சியகம் அப்படிங்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ அன்றாட வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ கழிவுப் பொருட்களை வெளியேற்றுறோம் இல்லையா? அப்போ வீட்டில் காய்கறியை சமைக்கிறோம். அப்போ அந்த காய்கறி இந்த மீதம் இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியே கொட்டுறோம். சாப்பிட்டு மீதத்தெல்லாம் வெளியே கொட்டுறோம். கரெக்டுங்களா? பல்வேறு வகையான பொருட்களை வெளியே கொட்டுறோம். அப்போ அது என்ன ஆகுது? அடுத்தது மண்ணோட மண்ணாக மாட்டுது. அது ஒரு மிக மிக முக்கியமான செயல். அதாவது பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. மீண்டும் மீண்டும் சுழற்சி அடைதல். கரிம மற்றும் கனிம வேதிப்பொருட்கள் உயிர் பொருட்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்கு மீண்டும் மீண்டும் மாறி மாறி போயிட்டு வரும். கரெக்டுங்களா? அது சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வி சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கழிவுப் பொருட்கள், நோட் பண்ணிக்கோ, கழிவுப் பொருட்கள் மற்றும் தேவையற்ற பொருட்களை, கழிவுப் பொருட்கள் மற்றும் தேவையற்ற பொருட்களை, கழிவுப் பொருட்கள் மற்றும் தேவையற்ற பொருட்களை உயர்தரமான மற்றும் சுற்றுச்சூழல் மதிப்புடைய
சுற்றுச்சூழல் மதிப்புடைய பொருட்களாக மாற்றி பயன்படுத்தும் முறைக்கு, மதிப்புடைய பொருட்களாக மாற்றி பயன்படுத்தும் முறைக்கு டேஷ் என்று பெயர். மாற்றி பயன்படுத்தும் முறைக்கு டேஷ் என்று பெயர். வினா வினா பேர் பதில் என்ன? படைப்பாக்க மறுபயன்பாடு. பதில் வந்து படைப்பாக்க மறுபயன்பாடு. படைப்பாக்க மறுபயன்பாடு. இது ஆங்கிலத்தில் மிக அழகாக சொல்லுவாங்க. SWM. எஸ்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மிக முக்கியமான கேள்விங்க இது. கழிவுப் பொருட்கள் மற்றும் தேவையற்ற பொருட்களை உயர்தரமான மற்றும் சுற்றுச்சூழல் மதிப்புடைய பொருட்களாக மாற்றி பயன்படுத்தும் முறைக்கு டேஷ் என்று பெயர். படைப்பாக்க மறுபயன்பாடு அல்லது SWM, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்று பெயர். அடுத்தது நம்ம சிலபஸில் இப்போ கொடுத்துருக்கு, நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து 6ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடங்கள், உயிரியல் சம்மந்தப்பட்ட பாடங்களை தான் நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அதில் கொடுத்துருக்கக்கூடிய மிக முக்கியமான மற்றொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேள்வி படிக்கிறோம் கவனிங்க. இந்தியாவில் ஒவ்வொருவரும் உருவாக்கும் கழிவுகளின் சராசரி அளவு. மீண்டும் படிக்கலாமா? இந்தியாவில் ஒவ்வொருவரும் உருவாக்கும் கழிவுகளின் சராசரி அளவு ஒரு நாளைக்கு நாம ஒரு சராசரியாக எவ்வளோ கழிவுகளை நாம இந்த பூமிக்கு வெளித்தரணும் அப்படின்னு பார்த்தா 0.45 கிலோகிராம். 0.45 கழிவுகிறோம் நம்மளுடைய பங்காக இந்த பூமிக்கு நம்ம வெளியேற்றோம். அப்போ அது மீண்டும் நிலைமாற்றம் அடையணும். பாக்டீரியா, பூஞ்சைகள் போன்ற நுண்ணுயிர்கள் மூலமாக நிலைமாற்றம் அடைந்து திருப்பி பூமிக்கே வந்து தாவரங்கள் வழியாக மறுசுழற்சி அடையும். ஸோ இது மீண்டும் இந்தியாவில் ஒவ்வொருவரும் உருவாக்கும் கழிவுகளின் சராசரி அளவானது ஒரு நாளைக்கு 0.45 கிலோகிராம் ஆகும். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான கேள்வி ஒன்று கொடுக்குறான். அந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, சுவாரஸ்யமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேள்வி வாசிக்கிறேன் பாருங்க, கவனிங்க. இந்தியாவில் உள்ள அனைவரின் கழிவுகளை வண்டிகளில் ஏற்றினால் வண்டிகளின் தூரத்தின் கணக்கு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய சராசரியாக 130 to 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? 1.3 பில்லியன் 130 கோடி மக்கள் மேலே இருக்கிறாங்க. அவங்க எல்லாருடைய கழிவுகளும் நம்ம வண்டியில் லோட் பண்ணால் அந்த வண்டிகள் எத்தனை வண்டி அப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, வண்டிகளோட எண்ணிக்கை வந்து அது எவ்வளோ தொலை பண்ணால் 2800 கிலோமீட்டர் நீளத்துக்கு போகுமா? சிந்திச்சு பாருங்க. 2800 கிலோமீட்டர் நீளத்துக்கு அந்த வண்டிகளே நிற்கும். மனித கழிவுகளை சுமந்து கொண்டுள்ள வண்டிகள். இதுவும் நம்ம பாடப்புத்தகத்தில் அளிக்கப்பட்ட ஒரு பாடப்பகுதியாகும். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி போலாங்களா? ஒரு நாளில் இந்தியாவில் திடக்கழிவுகள் வெளியேற்றப்படும் திடக்கழிவுகள் மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 532 மில்லியன் கிலோகிராம். 532 மில்லியன். மீண்டும் நினைவுபடுத்திக்கோங்க. 1 மில்லியன் என்பது எவ்வளோ? 1 மில்லியன் ஈக்குவல் டு 10 லட்சம். அப்போ 532 இன்ட்டு 10 லட்சம் கிலோ. அவ்வளோ திடக்கழிவுகள் ஒரு நாளைக்கு மட்டும் இந்தியாவுக்குள்ளே போட்டுறோம். நம்ம இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு விழிப்புணர்வோ இவ்வளோ திடக்கழிவுகளை நம்ம ஒவ்வொரு நாளும் வெளியேற்றோம். இதனோட படிக்கிறதோட நோக்கம் என்ன? வெளியேற்றக்கூடிய இந்த கழிவுகளுடைய அளவை நம்ம குறைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நெகிழி வந்துச்சு இல்லைங்களா? இன்றைக்கி நெகிழின்னு என்ன சொல்கிறோம்? நம்ம பிளாஸ்டிக் வந்து தான் இன்றைக்கி உலகம் முழுக்கும் என்னாச்சு? அது ஒரு நிலைமாற்றம் அடையாத ஒரு கழிவு. தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும்.
மண்ணோட மண்ணாக மக்காது இல்லையா? நம்ம அது என்ன பண்ணுறோம், பூமிக்கே போட்ட ஒரு கவர் மாதிரி. மழை தண்ணி உள்ளே போகாது, மழை தண்ணி தண்ணி மட்டும் உள்ளே போகாது, காற்று உள்ளே போகாமல் செஞ்சிடும் இது இந்த பிளாஸ்டிக். அப்போ மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கெல்லாம் என்ன பண்ணாது, நிலைமாற்றம் அடைய செய்யாது. மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய பாக்டீரியா இறந்த தாவர விலங்குகளை மண்ணோட மண்ணாக மக்க செய்யணும்னா அதுக்கு காற்று முக்கியம். ஆனால் அந்த காற்று போடாமல் தடுத்துச்சது இந்த திடக்கழிவு, குறிப்பாக இந்த பிளாஸ்டிக் போன்ற கழிவுகள். ஸோ அதன் காரணமாக வளமான மண்ணெல்லாம் என்ன மண்ணாக மாறிடும், மலட்டு மண்ணாக மாறிடும். நீங்கள் நிறைய சமயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த சுற்றுலா செல்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்டுட்டு அந்த பிளாஸ்டிக் கவர்லாம் அங்கேயே போடுறது. அப்போ அந்த விலங்குகள்லாம் அதை எடுத்து சாப்பிடும். எவ்வளோ விலங்குகள் இறந்துருக்குங்க. ஏன்? ஸோ அந்த பிளாஸ்டிக்கை அதனால் செரிமானம் பண்ண முடியல. ஸோ அப்படிப்பட்ட பேராபத்துக்கெல்லாம் இந்த பிளாஸ்டிக், இப்போ நம்ம சொல்கிற யுகம்ன்றோம், இந்த பிளாஸ்டிக் யுகத்தில் இருக்கிறோம். நம்ம யுகம்னா பல ஆயிரம் ஆண்டுகள் சேர்ந்தது தான் யுகம். கேள்விப்பட்டிருப்பீங்க. நாட்கள் சேர்ந்தது வாரம், வாரம் சேர்ந்தது மாதம், மாதங்கள் சேர்ந்தது ஆண்டு, ஆண்டுகள் சேர்ந்தது என்ன சொல்லலாம் டிகேடுன்றோம், 10 ஆண்டுகள், அப்புறம் வெள்ளி விழா. கரெக்டாக அப்படி அது மாதிரி கரெக்டாக யுகம் என்பது பல 1000 ஆண்டுகள் சேர்ந்தது தான் யுகம். யுகம் யுகமாக அப்படின்றோம். அப்போ அப்படி பார்க்கும்போது இப்போ நாம் இருக்கிற யுகத்துக்கு பேர் பிளாஸ்டிக் யுகன்றோம், நெகிழி யுகம். மிக மோசமான காலகட்டம். எந்த அளவுக்கு நெகிழி குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த பூமி, நாம் வாழக்கூடிய இந்த பூமி பந்தானது சிறப்பாக இருக்கும். அதாவது நிலைமாற்றம் நல்லா நடந்து உயிரினங்கள் செழிப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்த வினா போலாமா? கடைசியாக கேட்ட வினா என்ன, இந்தியாவில் உள்ள அனைவரின் கழிவுகளை அதில் பார்த்துட்டோம். ஒரு நாளில் இந்தியாவில் வெளியேற்றப்படும் திடக்கழிவுகளின் அளவானது 532 மில்லியன் கிலோகிராம் ஆகும். சரிங்களா? இது சம்பந்தமா இன்னொரு வினா அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வி நோட் பண்ணிக்கோங்க. மாசுபாடற்ற உலகை உருவாக்க 3 ஆறுகள் அவசியம். கேள்வினா, மாசுபாடற்ற உலகை உருவாக்க 3 R's ரொம்ப முக்கியன்றாங்களாம். இந்த 3 R என்பது என்ன? ஒரு ஆர்னா ரெடியூஸ், ரெண்டாவது ரீயூஸ், மூணாவது ரீசைக்கிள். புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு? ரெடியூஸ் என்ன? பிளாஸ்டிக் போன்ற பொருட்கள் பயன்படுத்துறதை குறைங்க, திடக்கழிவுகளை பயன்படுத்துறதை குறைங்க. கடைக்கு போகிறீங்கன்னா பிளாஸ்டிக் கேரி பக்கெட் வாங்காதீங்க. அவங்க கொடுத்தா கூட வேண்டாம், நாங்களே பை கொண்டு வந்துருக்குன்னு சொல்கிறது நாம் இந்த பூமிக்கு செய்யக்கூடிய நன்மை. எனக்கு இன்னொரு பை கொடுங்க அப்படின்னு வாலண்டியர் கேட்டு வந்து பூமிக்கு செய்யக்கூடிய துரோகம். ஏன்னா நம்ம அதை வாங்கிட்டு வந்து அடுத்த செகண்ட் வீட்டில் கொண்டு வந்து பூமியில் போட்டுருவோம். அது பூமி மலட்டு மண்ணாக மாறிடும். ரெடியூஸ் பண்ணோம் இல்லையா? நெகிழி போன்ற பொருட்களுடைய திடக்கழிவுகளை குறைக்கணும், ரெடியூஸ். ரீயூஸ், ஏன் அதை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலாமே, எடுத்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி போட்டுறோம். அது ரீயூஸ் பண்ணோம், பழகிக்கணும். நாம் கூட பாருங்கள், பென் இருப்போம் முன்னெல்லாம் ஒரு காலத்தில் யூஸ் பண்ணோம், இங்க் போட்டு எழுதிருப்போம். இப்போது யூஸ் அண்ட் த்ரோ வந்துச்சு. அது ஃபேன்ஸியாக நினைக்கிறோம், பட் அது திடக்கழிவுகளை நிறைய பூமிக்கு வெளியேற்றுறோம். ரீயூஸ். அடுத்தது ரீசைக்கிள். ரீசைக்கிளாக மறுசுழற்சி செய்யணும். கேள்விப்பட்டிருப்பீங்க, பழைய பிளாஸ்டிக் எல்லாம் உருக்கி திருப்பி செகண்ட் குவாலிட்டி பிளாஸ்டிக் கொண்டு வருவாங்க. ஸோ அதுதான் அது. இந்த 3 நம்ம என்கரேஜ் பண்ணோன்னா திடக்கழிவுகளை நாம் மேலாண்மை செய்ய முடியும். சரிங்களா சொல்ல வருது?